எல்லாருக்கும் வணக்கம். நர்சஸ் எப்படி அவங்களோட நோயாளிகளுக்கு பெஸ்டான ட்ரீட்மெண்ட் கொடுக்கறாங்கன்னு என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ரகசியம் இருக்கு. அதுதான் குவான்டிடேட்டிவ் ரிசர்ச் டிசைன்ஸ், அதாவது அளவுசார் ஆராய்ச்சி வடிவமைப்புகள். இன்னைக்கு அத பத்தி தான் நாம விரிவா பார்க்க போறோம். நம்ம முதல்ல ரிசர்ச் டிசைன்னா என்னன்னு பார்க்க போறோம். அப்புறமா நம்பர்ஸை வச்சு எப்படி உண்மைகளை கண்டுபிடிக்கிறாங்க, அதுல இருக்கிற 2 முக்கியமான வகைகள் என்னென்னு எல்லாத்தையும் ஒன்னொன்னா பார்க்கலாம். சரி, வாங்க ஆரம்பிக்கலாம். ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட்டை உருவாக்கணும்னா அதுக்கு முதல் படி என்னவா இருக்கும்? வாங்க அதுக்கான பதில இப்ப பார்க்கலாம். இப்போ நீங்க ஒரு நர்ஸா இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு புது ட்ரீட்மெண்ட் பழசை விட உண்மையிலேயே பெட்டர்னு எப்படி நீங்க உறுதியா சொல்லுவீங்க? சும்மா தோணுச்சுன்னு சொல்ல முடியாது இல்லையா? அதுக்கு தான் ஒரு தெளிவான பிளான் தேவை. ஒரு ரிசர்ச் டிசைன்ங்கிறது சிம்பிளா சொல்லணும்னா ஒரு பில்டிங் கட்டுறதுக்கு முன்னாடி போடுற ப்ளூ பிரிண்ட் மாதிரி. அந்த ப்ளூ பிரிண்ட் சரியா இருந்தாதான் பில்டிங் ஸ்ட்ராங்கா இருக்கும். அதே மாதிரி இந்த ரிசர்ச் பிளான் கரெக்டா இருந்தாதான் நமக்கு கிடைக்கிற முடிவுகளை நாம நம்ப முடியும். அப்போ ஒரு நல்ல டிசைன்னா என்ன பண்ணும்? அது டேட்டாவை எப்படி கலெக்ட் பண்ணணும், எப்படி அனலைஸ் பண்ணணும்னு தெளிவா சொல்லும். தேவையில்லாத விஷயங்கள் நம்ம ரிசல்ட்டை பாதிக்காம பார்த்துக்கும். முக்கியமா கடைசியில வர்ற ரிசல்ட் நம்பகமானதுதான்னு உறுதிப்படுத்தும். சரி, இப்போ இந்த பிளானிங் எல்லாம் எப்படி நம்பர்ஸோட கனெக்ட் ஆகுதுன்னு பார்க்கலாம். டேட்டாவை, அதாவது எண்களை வச்சு நாம எப்படி ஒரு உறுதியான முடிவுக்கு வர முடியும்? நர்சிங் ஃபீல்ட பொறுத்த வரைக்கும் நாம எதையுமே ஊகத்துல செய்ய முடியாது. இன்ஃபெக்ஷன் ரேட் எவ்ளோ, பேஷண்டோட திருப்தி லெவல் என்ன, இந்த மாதிரி அளவிடக்கூடிய டேட்டாவை வச்சுதான் நம்ம ஐடியாஸ் உண்மையிலேயே ஒர்க் ஆகுதா இல்லையான்னு டெஸ்ட் பண்ணுவோம். இந்த குவான்டிடேட்டிவ் ரிசர்ச்சை நாம 2 விதமா பிரிக்கலாம். ஒண்ணுல ரிசர்ச்சர் ஒரு சேஞ்சை உருவாக்கி அதனால என்ன நடக்குதுன்னு பார்ப்பாங்க. இன்னொன்னுல அவங்க எதுலையுமே தலையிடாம ஒரு சைலண்ட் அப்சர்வர் மாதிரி என்ன நடக்குதுன்னு சும்மா கவனிப்பாங்க. ஓகே, இப்ப முதல்ல ரிசர்ச்சர் ஒரு ஆக்டிவ் ரோல் எடுக்கிறத பத்தி பார்ப்போம். ஒரு விஷயத்தால தான் இன்னொன்னு நடக்குது, அதாவது காஸ் அண்ட் எஃபெக்ட கண்டுபிடிக்கிறதுக்கு இதுதான் கோல்டு ஸ்டாண்டர்ட். சொல்லப்போனா இங்க ரிசர்ச்சர்ஸ் சும்மா வேடிக்கை பார்க்கறதில்ல. அவங்க ஒரு புது நர்சிங் டெக்னிக்கை இன்ட்ரடியூஸ் பண்ணி அதனால என்ன இம்பாக்ட் ஏற்படுதுன்னு நேரடியாவே டெஸ்ட் பண்ணுவாங்க. ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் உண்மையிலேயே பவர்ஃபுல்லா இருக்கணும்னா அதுக்கு இந்த 3 விஷயங்கள் ரொம்ப முக்கியம். ஒன்னு மேனிப்புலேஷன், அதாவது நாமளே ஒரு சேஞ்ச் கொண்டு வர்றது. 2வது கண்ட்ரோல், அதாவது ஒரு கண்ட்ரோல் குரூப் வச்சு ஒப்பிட்டு பார்க்கறது. 3வது ரேண்டமைசேஷன், அதாவது பாரபட்சம் இல்லாம ஆட்களை குரூப்ல சேர்க்கறது. ரிசர்ச் நடக்கிற சூழல் நம்ம முழு கண்ட்ரோல்ல இருக்கும்போது இந்த மாதிரி ரொம்பவும் துல்லியமான டிசைன்ஸை பயன்படுத்த முடியும். ஆனா எல்லா நேரத்திலையும் ஒரு உண்மையான எக்ஸ்பெரிமெண்ட் நடத்துறதுக்கான சரியான சூழல் அமையுமா? அப்படி முடியலன்னா என்ன பண்றது? யோசிச்சு பாருங்க, ஒரு ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற பேஷண்ட்ஸை நாம பாட்டுக்கு ரேண்டமா வெவ்வேறு குரூப்ல பிரிக்க முடியுமா? சில சமயம் அது சாத்தியம் இல்ல, சில சமயம் அது தார்மீக ரீதியா சரியாவும் இருக்காது இல்லையா? இந்த மாதிரி சூழ்நிலைகளுக்கு ஒரு நல்ல தீர்வு தான் இந்த குவாசி எக்ஸ்பெரிமெண்டல் டிசைன். இதுலயும் ஒரு புது விஷயத்தை டெஸ்ட் பண்ணுவாங்க, ஆனா நிஜ உலகத்துல இருக்கிற சிக்கல்களால சில விதிகளை தளர்த்திக்கிறாங்க. இந்த டேபிள்ல பாத்தீங்கன்னா அந்த முக்கியமான வித்தியாசம் நல்லா புரியும். குவாசி எக்ஸ்பெரிமெண்டல் டிசைன்ல ரேண்டமைசேஷன் இருக்காது. அதனால தான் நர்சிங் துறையில இதை அதிகமா பயன்படுத்துறாங்க. ஏன்னா நிஜ மருத்துவ சூழலுக்கு இதுதான் ரொம்ப பொருத்தமானதா இருக்கு. சரி, இப்போ நாம இன்னொரு வகை ரிசர்ச்க்கு போவோம். இதுல ரிசர்ச்சர் எந்த மாற்றத்தையும் உருவாக்க மாட்டாங்க, சும்மா அமைதியா கவனிப்பாங்க. எந்த வகை ரிசர்ச்சா இருந்தாலும் சரி, அதுக்கு ஒரு முறையான செயல்முறை தேவை. ஒரு பிரச்சனையை கண்டுபிடிக்கிறதுல இருந்து கிடைச்ச ரிசல்ட்டை விளக்குற வரைக்கும் இந்த மாதிரி ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் வழிமுறையை ஃபாலோ பண்ணணும். இந்த வகையில நிறைய டிசைன்ஸ் இருக்கு. உதாரணத்துக்கு ஒரு சூழ்நிலைய அப்படியே விவரிக்கணும்னா அது டிஸ்கிரிப்டிவ் ரிசர்ச். 2 விஷயங்களுக்கு இடையில என்ன தொடர்பு இருக்குன்னு பார்க்கறது கோரலேஷனல் ரிசர்ச். அதாவது புகைப்பிடிக்கிறதுக்கும் இதய நோய்க்கும் என்ன சம்பந்தம்னு கண்டுபிடிக்கிற மாதிரி. இந்த டேபிள்ல இருக்கிற ஒவ்வொன்றும் ஒரு குறிப்பிட்ட நோக்கத்துக்காக பயன்படுது. சரி, நாம இவ்ளோ நேரம் பேசினதெல்லாம் ஒரு நர்ஸா இருக்கிற உங்களுக்கு எப்படி பிராக்டிக்கலா உதவும்? வாங்க எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து பார்ப்போம். இந்த கோட்ல சொல்ற மாதிரி நர்சிங் ரிசர்ச்சோட முக்கியமான நோக்கமே பேஷண்ட் கேர், கல்வி எல்லாத்தையும் மேம்படுத்த தேவையான புதிய அறிவையும் ஆதாரங்களையும் உருவாக்குறதுதான். இந்த டிசைன்ஸை பத்தி தெரிஞ்சுக்கிறது அந்த ஆதாரங்களை கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு கருவி மாதிரி. சோ இந்த ரிசர்ச் டிசைன்ஸை பத்தி தெரிஞ்சுக்கிறது நீங்க உங்க வேலையில சந்திக்கிற கேள்விகளுக்கு பதில் கண்டுபிடிக்க ஒரு வழியை காட்டும். இப்போ நீங்க யோசிச்சு சொல்லுங்க, உங்களுடைய வேலையில எந்த கேள்விக்கு பதில் கண்டுபிடிக்க இந்த மாதிரி ஒரு ப்ளூ பிரிண்ட் தேவைப்படுது?